நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷாடி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மனதிரும்புதறி நேரன் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார், இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். எப்போ இந்த ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு முதல்ல குழந்தையை கொடுப்பேன், குழந்தையை கொடுத்துட்றாரு. குழந்தையை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கொடுத்த அந்த ஒரு குழந்தையையும் நீ எனக்காக என்ன செஞ்சிரு, பலி செலுத்திடு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஆதியாகமம் 22 அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ இப்பொழுது உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. தகன பலியாக என்ன செய்கிறாரு ஆண்டவர், ஈசாக்கை ஆபிரகாம்கிட்ட என்ன செய்கிறாரு கேட்குறாரு. அப்போ ஆபிரகாமுக்குள்ள எவ்வளோ ஒரு மன கஷ்டம் வந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கையில், ஆண்டவர் மேலே வச்ச அன்புனால ஆண்டவர் கொடுத்த குழந்தை ஆண்டவர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு என்ன செய்கிறாரு, பலி செலுத்துறதுக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சு தன்னுடைய கரத்தை கூட பலி செலுத்துவதற்கு நீட்டும் போது தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப ஆபிரகாமை ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறார், திரும்ப 2வது முறையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, என்ன அதில் தான் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். இப்போ நமக்கும் அப்படி தான் நிறைய நேரங்கள்லாம் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குது, ஆசீர்வாதங்கள்னா அது அளவில்லாத அளவு கிடைக்கணும்னு தான் நமக்கு என்ன செய்வோம், ஆசைப்படுவோம். கடற்கரை மணலை யாராலையுமே என்ன செய்ய முடியாது, என்ன முடியுமானா எண்ணவே முடியாது. அவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம ஒரு கை நிறைய அழுனா கூட அதில் எவ்வளோ மணல், அதையவே நம்மளால் என்ன செய்ய முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ கடற்கரை முழுவதும் உலகத்தில் எத்தனையோ கடற்கரை இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கடற்கரையை எடுத்தாலுமே அந்த கடற்கரையில் உள்ள மணலை எண்ணுவது அவ்வளோ டஃப்பு. ஆனால் அந்த அளவு பிளெஸ்ஸிங்கை நான் உனக்கு அந்த அளவுக்கு உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி அவ்வளோ பெருகும் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த நாளில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஏன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, அப்படியே ஆபிரகாம் ஆண்டருடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சார், கீழ்ப்படிந்தார். ஆண்டருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்ததுனால அவர் பெற்ற ஆசீர்வாதம் அந்த கடற்கரை மணலத்தனையான அளவுக்கு சந்ததி கிடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த நாளில் என்ன செஞ்சார், ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அப்போது நம்ம வாழ்க்கையில நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம நினைக்காத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், தருவார். அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது கீழ்ப்படிதலை தான். ஆபிரகாமை சோதிக்கிறாரு, ஒரு சோதனையை தான் கொடுக்குறாரு, டெஸ்ட்டு தான் பண்ணுறாரு. அதில் அவன் அப்படியே என்ன செய்கிறாரு, கீழ்ப்படுகிறாரு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வசனம், அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலைத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். முதல்ல பார்த்தோம், ஆபிரகாமுக்கு கடற்கரை மணல் போல அவன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். 2வது நீங்கள் பார்க்கலாம், சாலமோன் கேட்டது என்னது கேட்டாருன்னா, சாலமோன் ராஜா கேட்டது, எனக்கு ஞானம் வேணும், நீங்கள் கொடுத்துருக்குற அந்த உங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கான எனக்கு ஞானம் வேணும், ஞானமுள்ள இருதயத்தை தாங்கன்னு தான் கேட்டார். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த ஜெபம் அவர் கேட்ட ஜெபம் ஒரு ஆண்டருக்கு ரொம்ப பிடித்ததுனால ஞானத்தையும் கொடுத்துருக்குறாரு, புத்தியையும் கொடுத்துருக்குறாரு, அந்த மனோவிருத்தியை அவ்வளோ கொடுத்தாராம். கடற்கரை மணல் தனையான மனோவிருத்தியையும் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்குறாரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும்
சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. இந்த கிழக்கித்திய புத்திரர், எகிப்தியர், இந்த உலகத்தில் எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாலமோன் ராஜாவுடைய ஞானம் அவ்வளோ ஒரு ஞானமாக என்ன செஞ்சுச்சா இருந்தான். அப்போது நம்ம ஆண்டவருக்கு நம்மளுடைய ஜெபம், நம்ம கேட்குற காரியம் ஆண்டருடைய இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தால் அது அந்த கடற்கரை மணலத்தனையான அளவு தான் நமக்கு ஆண்டவர் செய்கிறாரு, தருகிறாரு. அப்போது ஃபஸ்ட்டு கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாமுக்கு அந்த அளவுக்கு சந்ததி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அடுத்தது தன்னுடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் அவன் சாலமோன் ராஜா கேட்டதுனால அந்த அளவுக்கு மனோவிருத்தி ஆண்டவர் செஞ்சாரா, கொடுத்தாராம். அடுத்தது நம்ம பார்க்கலாம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 41:49 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான், அது அளவுக்கு அடங்காததாக இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும். தன் சகோதரரால் அவன் சொன்ன சொப்பனத்தின் நிமித்தமாக, நாங்கள்லாம் உன்னை வணங்குவோமா, நீ பெரிய ஆளா, அந்த அளவுக்கு அவன் மேலே ஒரு பொறாமை வந்ததுனால, இவன் பெரிய ஆளாக ஆயிடுவானாங்கிறது வந்ததுனால தன் சகோதரர் நிமித்தமாக குடியில் தூக்கி போடப்பட்ட அந்த யோசேப்பு, ஆனால் ஆண்டவர் அந்த கொடுத்த தரிசனத்தை யோசேப்பை கொண்டு என்ன செய்கிறார், நிறைவேற்றுவதற்கு எகிப்தில் கொண்டு வச்சிருக்கும் போது அவன் தன்னுடைய அந்த போத்திபார் வீட்டில் இருக்கும்போது கூட அந்த வாலிப பிராயத்தில் அந்த பாவ சோதனைக்கு அவன் என்ன செய்யலை, அடிபணியலை. ஆண்டவரையே சார்ந்திருந்து பரிசுத்தமாய் அந்த யோசேப்பு என்ன செஞ்சார், காத்து கொண்டார். பாவத்தை விட்டு என்ன செஞ்சார், விலகி ஓடுனதுனால கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலேயே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அதுக்கப்புறம் அவன் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ அவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அவன் என்ன செஞ்சாலும் அது காரியம் நடக்குது, அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்குது, அப்போ அவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது அவனுடைய எஜமானுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சுற்றிலுள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அவன் கூட இருக்கிறத தடை பண்ணுறதுக்கு தான் சத்துரு அவனுடைய மனைவி மூலமாக என்ன செய்கிறாரு, உள்ள வரா. ஆனாலும் அவன் அந்த பாவத்துக்கு அவன் என்ன செய்யலை, உட்படலை. அவன் பாவம் செய்யாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனால திரும்பியும் அவன் ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே தான் போகிறான், சிறைச்சாலைக்குள்ளே தான் என்ன செய்கிறான் போகிறான். ஆனால் அந்த இடத்துல இருந்து தான் ஆண்டவர் அவனுக்கான ஒரு உயர்வை என்ன வச்சிருந்தாரு. சிறைச்சாலையில் அவன் இருக்கும்போது தன்னுடைய எந்த சொப்பனத்தை சொன்னது நிமித்தமாக தன் சகோதரரால் குழிக்கில் போடப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டானோ, அந்த சொப்பனம் தான் அவனை உயர்த்துவதற்கான ஒரு பெரிய காரியமாக இருக்குது. அந்த அவன் சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்லுவான் அப்படிங்கிற காரியம் வெளிப்படணும்னா அவன் சிறைச்சாலைக்குள்ளே போய் இருந்தால் தான் இங்கே உள்ள 2 பேரை சந்திக்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கொண்டு அவன் இருந்து அந்த ராஜாவுடைய பாத்திரக்காரனாக இருந்தவர்களுக்கு அவன் என்ன செய்கிறான், சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்போது அவனும் திரும்ப போய் வெளியே என்ன செஞ்சிடறான், மறந்துடுறான். ஆனால் நாள் வரும்போது, அவனை உயர்த்தணும்னு ஆர்டர் வச்சிருந்த நாள் வரும்போது அதற்கான காரியத்தை, அதற்கான அந்த சொப்பனத்தை ராஜாவுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அதற்குரிய அப்போ இந்த ஆள் சிறைச்சாலையில் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஏன்னா தேசத்தில் வேறு எங்கேயும் யோசேப்பை போய் கண்டுபிடிக்க முடியாது, சிறைச்சாலையில் இருக்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துடலாம். எல்லாமே ஆண்டவருக்கு அழகாக ப்ரீ பிளான் பண்ணி யோசேப்பை உயர்த்துவதற்காக இந்த காரியங்களெல்லாம் செய்து அவனுக்கு சொப்பனத்தை குறித்த அறிவு உண்டு, சொப்பனத்தை சொன்னால் அதுக்கு மீனிங் சொல்கிற அறிவு உண்டு. அதனால தான் அவன் அந்த கஷ்டங்களை சின்ன வயதில் அனுபவித்தான். ஆனால் அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொன்ன உடனே அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு, ஒரே சொப்பனத்துக்கு ஒரே அர்த்தத்தை சொல்லும் போதே ஒரு உயர்வான்னு கொடுத்துட்டாரு. அதே போல் அதற்குரிய சொல்யூஷன் அவன் கொடுத்ததுனால அந்த காரியத்துக்கான அந்த அதிகாரியாக தன்னுடைய பார்வன் அவனை அதற்கு தனக்கு கீழான ஒரு இதில் வைக்கும்போது அந்த எல்லா இடங்கள்லையும் பஞ்சம் வரும்போது யோசேப்புக்கு அந்த கொடுத்துருந்த தானியத்தை சேர்க்கறதுக்கு அவன் என்ன ஐடியா ராஜாவுக்கு சொன்னானோ அந்த ஐடியாவெல்லாம், ஏன்னா அந்த ஐடியா கொடுத்ததே ஆண்டவராக தான் இருக்கும், அந்த ஞானத்தை கொடுத்ததே ஆண்டவர் தான். அது அவன் கரெக்டாக ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யும் போது அவன் சேர்த்து வைக்கிற தானியம் எல்லா இடத்துலையும் பஞ்சம் இருக்குது. ஆனால் யோசேப்பு சேர்த்து வைக்கும்போது அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள், கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை என்ன செஞ்சான், சேர்த்து வைத்தான். அவ்வளோ தானியம் என்ன செஞ்சிச்சு, கிடச்சிச்சு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதம் நிலைக்கணும், நமக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வருது, அது ஆசீர்வாதமாக இருக்கணும், அது நமக்கு கடற்கரை மணலை போல் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்மளும் யோசேப்பை போல்
கர்த்தரோடு நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னா அவன் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருந்தான், கர்த்தரோட நடந்தான், பரிசுத்தமாக என்ன செஞ்சான், வாழ்ந்தான். அப்போ அந்த பரிசுத்தம் நம்மளை நோக்கி பாவ சோதனைகள் வரும்போது பாவத்துக்கு நம்ம விலகி ஓடி பரிசுத்தமாய் வாழும்போது, கர்த்தர் கூட நம்ம இருக்கும்போது அவர் சொல்கிற காரியத்தை கரெக்டாக செஞ்சு, இப்போ நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணுறாருன்னா அதன்படியே நம்ம செஞ்சு, நம்ம கூட கொஞ்சம் நம்மளுடைய மாம்ச காரியத்தையும் செய்யாமல், நம்ம இஷ்டத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்யாமல் கர்த்தர் சொல்கிறத நம்ம செய்யும்போது இப்படிப்பட்ட கடற்கரை மணலத்தன ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். முதல்ல பார்த்தோம், ஆபிரகாம் கடற்கரை மணலத்தையான அளவுக்கு சந்ததியை பெறுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ரெண்டாவது பார்த்தோம், சாலமோன் ராஜா கடற்கரை மணலத்தனையான அளவு மனோவிருத்தி என்ன செஞ்சார், பெற்றுக்கொண்டார். மூன்றாவது பார்க்குறோம், யோசேப்பு அந்த கடற்கரை மணலத்தனை அளவு தானியத்தை சேர்த்து வச்சார். அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யோசேப்பு காண்ற என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அடுத்தது நம்ம பார்க்கலாம், யோசுவா 11வது அதிகாரம் 4வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மற்ற எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரை மணல் போல சேனை, அவ்வளோ எதிரிகள் யோசுவா கூட என்ன செய்கிறாங்க, போர் செய்கிறதுக்கு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா யோசுவா 11வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவர்கள் கடற்கரை மணலை போல ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் புறப்பட்டார்கள். யார் கூட சண்டை போடுறதுக்கு, இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணுறதுக்கு. நீங்கள் அந்த அதிகாரம் முதல்ல இப்போ நான் யோசுவா 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தேன். நீங்கள் முதல் வசனம், 2வது வசனம், 3வது வசனம் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜாக்கள், நிறைய பேர் சேர்ந்து கிழக்கே மேற்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமாய் கடற்கரை மணல் போல சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் போர் செய்கிறதுக்கு வராங்க. எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேரோம் என்கிற ஏரி அண்டையில். எங்கே போய் பாளையம் இறங்குறாங்கன்னா, மேரோம் என்கிற ஏரி அண்டையில் ஏகமாய் பாளையம் இறங்கினார்கள். ஆனால் அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஹெட்டாக இருந்து நடத்திட்டு போகிறது யாருன்னு பார்த்தா யோசுவா. அப்போ ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுகிறாரு பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாய் ஒப்பு கொடுப்பேன். நீ இவ்வளோ பேர் வராங்க, நீ அவங்கள பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாத. நாளைக்கு இதே டைமில் நான் அவங்கள எல்லாரையும் வெட்டுண்டவர்களாக என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்பை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டரிப்பா என்றார். அக்னியால் சுட்டரிப்பாயின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு யோசுவா அப்படியே என்ன செய்கிறாரு, கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த அதிகாரத்தில் நீங்கள் 11வது அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 10 எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் ஆண்டவர் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருப்பார், ஒப்பு கொடுத்துருப்பார். 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்து எவ்வளோ தூரம் அவங்கள முறியடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அவன் என்ன செஞ்சிருவான், யோசுவா முறியடிச்சு. அதுக்கு கீழே அதில் 9வது வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்னியால் சுட்டரிப்பான். ஆண்டவர் சொல்லுவார், நாளைக்கு நான் உன் கையில் இதே டைமில் நான் ஒப்பு கொடுப்பேன், நீ அதே குதிரைகளுடைய குதிகால் நரம்பு அறுக்கணும், அவங்க ரதங்களை நீ என்ன செய்யணும், சுட்டரிக்கணும்னு சொல்லியிருப்பார். அதே போல் ஆண்டவர் அவன் யோசுவா ஆண்டவர் சொன்னது போல் என்ன செய்வார். செய்ததுனால ஒரு பெரிய ஜெயம் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, கிடச்சிச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரை மணல் போல ஜனங்கள் வந்தாங்க. ஆனால் ஒரே மனிதன் யோசுவா, அவன் கூட இருந்த படைவீரர்கள் சேர்ந்து அவ்வளோ ஒரு பெரிய சாதனையை அந்த நாளில் என்ன செஞ்சுருப்பாங்க. அந்த சாதனையை செய்வதற்கான காரியம் அவன் கீழ்ப்படிஞ்சான். ஆண்டருடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சான், கீழ்ப்படிஞ்சான். ஆனால் இதே மாதிரி தான் சவுல்ட்ட ஆண்டர் சொல்லியிருப்பார். சவுலை முதல்ல ராஜாவாக இருக்கும்போது சொன்ன காரியம், அந்த யுத்தத்தில் நீ இது இப்படி செஞ்சுருக்கணும்னு ஆண்டர் சொல்லுவார். சொன்ன அந்த எதையுமே சவுல் என்ன செய்ய மாட்டார். செய்யாததுனால தன்னுடைய ராஜாங்கத்தை அவர் என்ன செஞ்சுருப்பார், இழந்து போயிருப்பார். அதை தான் நம்ம முதல்லேருந்து பார்க்குறோம். ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், ஆண்டர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே என்ன செஞ்சார், கீழ்ப்படிஞ்சதுனால சந்ததி என்ன செய்யப்பட்டுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. கடற்கரை மணல் அளவுக்கு ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல்! தனக்கு கொடுத்த ஒரே ஒரு மகனை பலியிடுறதுக்கு ஆண்டவர் கேட்கும்போது அவன் என்ன செஞ்சான், ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொன்ன இடத்துல போய் பலி செலுத்துவதற்கு தன் மகனை பலி செலுத்துவதற்கு துணிந்து எல்லா காரியத்தையும் அந்த ஆபிரகாம் என்ன செஞ்சார். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், சாலமோன் ராஜா
ஆண்டவர் வந்து ராஜாவாக ஆக்கியிருக்கும் போது எனக்கு எல்லா ஞானமும் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த ஒரு கெத்தாக இல்லாமல், ஆண்டவரே உங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதுக்கான அந்த ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கும்போது கடற்கரை மணல் அளவுக்கு மனோவிருத்தி ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அடுத்தது 3வது நம்ம பார்த்தோம், யோசேப்பை நீங்கள் பார்க்கும்போது யோசேப்புடைய காரியம், அவர் வந்து சிறு பிராயத்திலேயே ஆண்டவர் வந்து சொப்பனக்காரனாய் வச்சுருந்தார். சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்கிற அந்த காரியத்தை கொடுத்துருந்தார், அந்த கிருபையை கொடுத்துருந்தார். ஆனால் அதுதான் யோசேப்புக்கு ஒரு பெரிய மற்றவர்களால் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களால் பொறாமை உண்டாக்குற காரியமாக இருந்து அது யோசேப்புக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவன் வந்து கடற்கரை மணல் தனையான அளவுக்கு தானியத்தை சேர்த்து சுற்றில் உள்ள எல்லா நாடுகளில் உள்ள ஜனங்களையும் போஷிக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு உயர்வை அவருக்கு கொடுத்தாரு. காரணம், யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்தார், கீழ்ப்படிந்துள்ளவர்களாக இருந்தார், ஆண்டவர் கூடயே இருந்தார், ஆண்டவர் அவர் கூடயே என்ன செஞ்சார், இருந்தார். அப்போ நம்ம அப்படிப்பட்ட ஆண்டவரோடு இருந்து பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்து ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம செய்யும், ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம், யோசுவா 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கடற்கரை மணல் தனையான எதிரிகள் கூட்டமாய் கூடி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஆண்டோடைய வார்த்தையின்படி யோசுவா என்ன செஞ்சார், முறியடித்தார். ஒரு பெரிய ஜெயத்தை அந்த நாளில் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இப்போ நம்ம இந்த நாளில் கர்த்தருடைய இந்த வார்த்தைகளிலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டது, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான என்னன்னா, நம்மளையும் ஆண்டவர், இவங்களும் நம்மளை போல சாதாரண மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க தான். கடற்கரை மணல் தனையான ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை கடற்கரை மணல் தனையான ஒரு எதிரி கூட்டங்கள் வரும்போதும் அதுலேயும் ஜெயத்தை என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் கடற்கரை மணல் தனையான ஆசீர்வாதங்கள், நம்ம நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதம், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதம், நம்ம தொழிலின் காரியத்தில் நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதம், நம்ம ஊழிய காரியங்களில் நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதம், நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் நினைக்காத அளவுக்கு ஆசீர்வாதம். என்ன உங்கள் காரியங்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கத்தக்காத அளவுக்கு ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கணும்னு தான் ஆண்டோடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறது அந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த கீழ்ப்படிதல், யோசுவாக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படிதல், யோசேப்புக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கை. சாலமோன் ராஜா ஆண்டருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஜெபித்தார். ஆண்டருடைய இருதயத்தை குளிர்விக்கிற அளவுக்கு என்ன செஞ்சார், ஜெபித்தார். அந்த ஜெபித்தார்னா ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை என்ன செஞ்சார், கேட்டார். கேட்டதுனால அவர் கேளாத ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாவற்றையும் இருந்ததுனால சாலமோன் ராஜா என்ன செஞ்சார், பெற்றுக்கொண்டார். அப்படி நம்மளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தையை கேட்டவங்க ஒவ்வொருத்தர் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல கடற்கரை மணலை தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமை குறித்து நாங்கள் தியானித்தோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தகப்பன், ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு என் கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆண்டவர் அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கடற்கரை மணலை தனையான ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, சம்பூரணத்தை பெற்றுக்கொள்ளதை என் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவரோட ஞானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சம்பூர்ண ஆண்டவரே அந்த கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியை நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அதே போல் தகப்பனே, ஒருவேளை யோசுவாக்கு விரோதமாய், இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கடற்கரை மணல் போல குவிந்து ஜனங்கள் வந்தாங்க. அப்படி ஒருவேளை சத்துரு இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழுந்திருச்சிருக்கலாம். அவங்க எல்லாரையும் ஒரு நிமிஷத்தில் உங்களால் முடியும் ராஜா. அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்க உங்களால் முடியும். ஒப்பு கொடுக்குற வல்ல தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒருவேளை எதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து நீங்கள் ஜெயத்தை கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் சப்பா. அதே போல் ராஜா, ஆண்டவரே, யோசேப்பு கடற்கரை மணலத்தனையான அளவு தானியத்தை மிகுதியாய் சேர்த்தான். ஒருவேளை விவசாயம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தானியங்கள் கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, கடற்கரை மணலைத்தனையான ஆசீர்வாதங்கள், இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வார்த்தையை கேட்டு ஆசையாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேலே நீங்கள் வைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே.